அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த நிலையில் படைத்த ரப்பில் ஆலமீன் எனக்கு வழங்கிய சிந்தனை செய்திகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் முஸ்லீம்களுக்கு பயங்கரவாதி, தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் இல்லைன்னா வழிப்பறி பண்ணுறவன், செயின் அறுக்கிறவன், வண்டி திருடுறவன், அப்புறம் கஞ்சா விற்கிறவன், பெத்தடமைங்கிற உயர் ரக போதைப்பொருள் விற்கிறவன், போதை ஊசி விற்கிறவன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஒரு சில ஏரியாக்களெல்லாம் ஒரு மதிப்புமிக்க ஏரியாவாக முஸ்லீம் முகலாக்கில் இருந்துச்சு. ஒரு சிலர் செய்கிற அந்த செயல்பாடுகள்னால அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், இன்றைக்கி அந்த ஏரியாவெல்லாம் காவல்துறையால் ரெட் மார்க் செய்யப்பட்டுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை. இதில் வாசிம் அக்ரம் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சா போதைக்கு எதிராக இது பண்ண பிரச்சாரம் அது இதுன்னு கொல்லப்படும் போது அவரை வெட்டி கொண்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பூதகரமாக வெடித்து கஞ்சானாலே பாய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை விட்டுட்டாங்க. கஞ்சா எதிராக போராடினவர் முஸ்லீமு, அவங்கள வெட்டினது முஸ்லீமு, அதுக்கு காரணமாக இருந்தது ஒரு முஸ்லீமு. இப்படி ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஜாபர் சாதிக், திமுகவிலிருந்து ஒரு ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கைதாகிறான். கைதாகும்போது நடிகர் அமீர், டைரக்டர் அமீரோட ஃப்ரெண்டாகவும் அவர் கைதாகிறாப்படி. கைதாகும்போது பார்த்திங்க அப்படின்னா, அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜர்கள் அவர்களை போன்றவர்கள்லாம் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சானாலே பாய் தான், இந்த ஜாபர் சாதிக்கு பிரச்சனை இல்லை, இந்த உருவானது பாய் தான், அதுக்கு திமுக அரசு துணை போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த மீடியா டேலண்ட்டு, ஐடி விங்கு இதெல்லாம் வச்சு பயங்கரமாக கொண்டு நிறுத்திட்டாங்க. இந்த பிரச்சாரத்தில் இருக்குல்ல, இதுக்கு நம்ம அதானி துறைமுகத்தில் என்னாச்சு கஞ்சா, இங்கே என்னாச்சு கஞ்சா வியாபாரத்தில் சிக்கிய பிஜேபி, இப்படியெல்லாம் நம்ம போட்டுமே இந்த அண்ணாமலையோட அந்த வாய்ஜாலம், அந்த பேச்சு டேலண்ட்டு, இதெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜனோடது, வானதி சீனிவாசனோட அந்த சத்தம், இதெல்லாம் நம்ம கற்றுனது எடுபடலை. அவங்கள்ட்ட மீடியா சப்போர்ட்டு, ஐடி விங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எடுபடலை. நம்மகிட்ட தான் மீடியாவும் இல்லையே, ஐடி விங்கும் இல்லையே. எல்லாம் கொடுத்த அந்த அற்புதமான அந்த வலைதளத்தை நம்ம பித்தனாக்கு தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நல்லதுக்கு பயன்படுத்துறது இல்லையே. அப்போது என்ன பண்ணுறது, அவன் கற்றுக்கும்போது எடுபடலை. கடைசியில் இந்த ஜாபர் சாதிக்கு அப்புறம் கஞ்சா வியாபாரம், போதை வஸ்து வியாபாரம்னா அது பாய் தான் அப்படின்னு கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போது இருக்கிற நிலைமைக்கு அப்படித்தான் போயிட்டும் இருக்குது. நம்ம சமூகத்துலேயும் நிறையா பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு வர்றாங்க, குறிப்பாக இளைஞர்கள். ரொம்ப வேதனையான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ஒயிட்னர் போதை தான் நம்ம சமூகத்தில் முதல் முறையாக சிறுவர்கள்ட்ட ஊடுருவுச்சு, ஒயிட்னர் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள். அப்புறம் அந்த பெட்ரோலை மூடியை திறந்து வச்சு இதுதான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஊடுருவுச்சு. அப்போ இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கஞ்சா, பெத்தமடைன் ஊசி, போதை ஊசி வரைக்கும் சமூகத்தில் நுழைஞ்சிருச்சு. கத்துன்னு கத்திகிட்ருக்கிறேன். தெருநாயை விட கேவலமாக கத்திகிட்ருக்கிறேன். அமைப்புகளை விமர்சனம் பண்ணதுக்கெல்லாம் அடிக்க வந்தாங்க, உதைக்க வந்தாங்க. மார்க்கத்தை நிலையாக இருக்குங்க, மார்க்கத்தில் அதோட தூய்மையை சொன்னதுக்காக அடிக்க வந்தாங்க, உதைக்க வந்தாங்க. ஆனால் இந்த போதைக்கு எதிராக இது வரைக்கும் யாரும் ஒரு நுனி கூட நகத்தில், ஒரு நுனியும் கூடியும் எடுத்து இப்படி போடல போதைக்கு எதிராக. ஒருத்தன் கத்திகிட்டு இருக்கானே தெருநாய் மாதிரி, அவனை என்ன கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் பிரச்சனை. அப்படி ஜமாத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயம். பேசுனா இந்த வாணியம்பாடியில் அக்கிரமம் கொண்டாங்களோ அந்த மாதிரி நம்மளை கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஜமாத்துகளுக்கு ஒரு பயம். ரெண்டாவது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தகுதி இல்லாத தலைமைகள் இன்றைக்கி எல்லா பள்ளிவாசலுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஒரு சில பள்ளிவாசல்கள் தலைமையோடு இருந்தாலும் ஜாக் மாதிரி இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோட சமூகத்தில் சரியான சப்போர்ட் இல்லாதனால அது பிரச்சாரம் அப்படிங்கிறத போய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போருக்கு என்றைக்கு போனாங்களோ இந்த அமைப்புகள்,
இந்த கஞ்சா குடிக்கிறவன்ட்டையும் ஓட்டு இருக்குது, கஞ்சா விற்கிறவன்ட்டையும் ஓட்டு இருக்குது, சாராயம் குடிக்கிறவன்ட்டையும் ஓட்டு இருக்குது. அப்போ இவங்க ஓட்டெல்லாம் வேணுங்கிறதுக்காக இதுக்கு எதிராக பேசுகிறத நிறுத்திட்டாங்க. பேசுகிறத நிறுத்தினால இன்றைக்கி எல்லா பக்கமும் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய முஸ்லீம் சமூகம் முகலாக்களில் மிகப்பெரிய போதை வஸ்துகள் ஊடுருவி எதிர்கால சன்னதிகளை அழிச்சிட்டு வருது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இதை ரொம்ப நேரம் பேசணும்னா நம்ம கேட்குறக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. ஒரு நடிகர் பேசுனா கேட்குறக்கு ஆள் இருக்குது முழுசாக. அவங்க 1.5 மணி நேரம் பேசினாலும் கேட்பாங்க. வேறு யாராவது ஒரு நடிகை பேசுனா கேட்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியும் கேட்பாங்க. இவன் யாராவது இவன் என்ன பெரிய செலிப்ரிட்டியாக இவன் பேசுனா நம்ம கேட்குறதா அப்படின்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த போதை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து போதை பொருள் அறவே ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பேச போகிறேன். அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான். அதனால் சமூகத்தோட சப்போர்ட்டு வேணும்னுலாம் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய உள்ளம் தூய்மையாக, இது நான் தூய்மையான பேரு புகழுக்கு இல்லாமல் தூய்மையாக செய்யணும்னு நினைக்கும்போது எனக்கு அல்லாஹ் அதுக்கான உதவியை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேச போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஜாஃபர் அலி இப்னு மாரியப்பன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.